என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. குருவின் வீட்டிற்குள் நுழையும் சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் வரும், சனி பயிற்சியோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன ராசிகள் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வரும் மார்ச் 6ஆம் தேதி மாசி 22 வெள்ளிக்கிழமை காலையில் 8:24 மணிக்கு தன்னோட சொந்த வீடான கும்பராசியிலிருந்து வெளியேறி குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவானோட தாக்கம் குறையிறதுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். முடிந்தவரை பார்த்திங்கன்னா ஏழை எளியவர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் அன்னதானம் செய்கிறது சனி பகவானோட அருளை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும். இதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா மேஷம் தான். மேச ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்திற்கு சனி பகவான் செல்றதுனால விரய சனி, அதாவது 7.5 சனி ஆரம்பமாகுது. சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். முதலீடுகளில் கொஞ்சம் அதிகமாக கவனம் தேவை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி வராரு. இது ஒரு பொற்காலம். பொருளாதார நிலையும் உயரும். நிலுவையில் இருந்த பணங்கள் கைக்கு வந்துடும். வேலையில் பதவி உயர்வு, அதுக்கப்புறம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மூன்றாவதாக பார்த்திங்க அப்படின்னா மிதுனம். மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு சனி வரதுனால உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி முடிந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சனி செல்றாரு. நீண்ட கால தடைகள் விளங்கும். தந்தை வழியில் நன்மைகள் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள், அதுக்கப்புறம் புனித யாத்திரைகள்லாம் மேற்கொள்வீங்க. சிம்மம் பார்த்திங்க அப்படின்னா சிம்மராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டம சனி தொடங்குது. உடல் நலத்தில் அக்கறை காட்டுறது ரொம்பவுமே அவசியம். மீன் விவாதங்களை தவிர்த்துடுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகத்தால் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கு சனி வராரு, அதாவது கண்டக சனி. கூட்டாளிகளோட சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமணங்கள் தற்போது கைகூடும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்றதுனால ஒரு சிறந்த யோகம். எதிரிகள் உங்ககிட்ட இருந்து ஒளிஞ்சிருவாங்க. நோய்கள் எல்லாம் நீங்கும். வழக்குகளில் நல்ல வெற்றி பெறுவீங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு சனி வராரு. இந்த பஞ்சம சனி காலம் பிள்ளைகளோட கல்வி அப்புறம் முன்னேற்றத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு சனி செல்றதுனால இது அஷ்டம சனி காலம். தாயாரோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு அப்படி இல்லைன்னா வாகன மாற்றங்கள் ஏற்படலாம். வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். அடுத்தது மகரம். மகர ராசிக்கு 7.5 சனி முழுமையாக முடிஞ்சிருச்சு. 3ஆம் இடமான வீரியஸ்தானத்திற்கு சனி வராரு. தைரியம் அப்புறம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும். உங்களோட இளைய சகோதரர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து முயற்சிகளையும் வெற்றி காண போகிறீங்க. அடுத்தது கும்பம். கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா பாத சனி. 7.5 சனியோட கடைசி கட்டம் தொடங்குது. பேச்சில் நிதானம் தேவை. பணவரவு திருப்தியாக இருக்கும். சேமிப்பு கொஞ்சம் குறையலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்தது மீனம். மீன ராசிக்கு ஜென்ம சனி. 7.5 சனியோட 2ஆம் கட்டம் தொடங்குது. அதிக பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதில் பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்படுறது நல்லது. திட்டமிட்டு உழைத்தால் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்கள் வெற்றியை எட்ட முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா குருவின் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சனி பகவான் நுழையிறதுனால என்னென்ன ராசிகளுக்கு ஏற்றம் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக சொல்லியிருக்கோம். ரொம்ப நன்றி நண்பர்களே.